தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நீங்க நலமோட வாழணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட, முருகப்பெருமான் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு அன்போட, சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கட்டும். சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, இந்த ரெண்டு பயிற்சிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த டைம் பீரியட்ல தனுசு ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி என்ன செய்யும், சனி பயிற்சி என்ன? சனிங்கிறது 2 வருடத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய அமைப்பு. ஆனா வக்ர பயிற்சிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வு ஏன் நல்ல நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, சனி பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து, சனியுடைய இடத்துல இருந்து 5வது வீட்டுல சூரியன் உள்ள நுழையும் பொழுதுதான் இந்த வக்ர காலம் ஸ்டார்ட் ஆகுது. அவரு மறுபடியும் சூரியன் 9வது வீட்டுக்கு அவர் எப்போ வர்றாரோ அப்ப வக்ர நிவர்த்தி பெறாரு. இந்த காலம் தான் இந்த வக்ர காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இது என்ன ஆகுன்னா, ஆக்கம் அழிவு, ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னா கொஞ்சம் ஒரு தோய்வு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் இந்த வக்ர காலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். அப்ப இந்த தனுசு ராசிக்கு என்ன செய்ய போகுது? ஏன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் 7.5 சனியினுடைய பிடியில இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு மேடேறி ஓரளவுக்கு தேறி வந்திருக்காங்களா அப்படின்னா, 7.5 சனி முடிஞ்ச சோடு இன்னுமே அவங்களுக்கு அழியணும்னு கூட சொல்லலாம். இன்னும் அதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்கள நிறைய பேர் பாக்குறோம். இப்பேற்பட்ட சூழல்ல இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யும்னா, அந்த மாற்றத்தை தான் பெருசா கொடுக்க போகுது. எனக்கு எந்த ஒரு மாற்றமே இல்லைங்க, எனக்கு அதே கஷ்டம் தான் ஏற்படுது, எனக்கு நல்ல பிசினஸ் அமையல, நல்ல வேலை அமையல, ஃபேமிலியில அதே பிரச்சனை, நான் நம்பின பொண்ணு என்னை கைவிட்டுச்சு, நம்பின ஆண் என்னை கைவிட்டாரு, வீட்டுல நிறைய குழப்பத்துல பயணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த நேரம் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா எதிர்பார்ப்பும் இருக்கதான் செய்யுது. ஏதாவது ஒரு வகையில நம்ம சக்சஸ் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா யோகம் இருக்கிறவங்க அதை கரெக்டான முறையில் அவங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைச்சிருக்கு. யோகம் இல்லாதவங்க போராடிட்டே இருக்காங்க. இப்போ அந்த யோகமும் வேலை செய்யணுங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. நமக்கு இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த யோகங்களானது உங்க பிறப்புல என்னென்ன யோகம் இருக்கு அது ஓரளவுக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உண்டுங்க. அப்ப இந்த நேரத்துல தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் குரு 6ல இருக்கிறாரு, 3ல தைரிய சார்ந்த சனி இருக்காரு. உங்க ராசிநாதன் 6ல இருக்கும் பொழுது சனி வக்ரம் பெறதுனால கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய அளவுக்கும், உங்களுடைய பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கும், சரியான நேரத்துல பணம் அதை வச்சு ஒரு காரியங்களை செய்யறதுக்கும், அதே மாதிரி வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும், வேலை இருந்தும் ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறவங்களுக்கு அங்க ஒரு நல்ல திருப்திகரமா ஒரு அங்கீகாரத்தோட நல்ல வேலையில ஒரு நல்ல அளவுக்கு ஸ்ட்ராங்கா இதுதான் என்னுடைய வேலைன்னு தெரிஞ்சு அவங்களும் ஒரு சந்தோஷப்படுறதுக்கும் கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க, நான் வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போலாங்களா, இந்த நேரம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வேலை விட கூடிய அளவுக்கு இந்த 4 மாதம் உகந்த காலம் அல்ல. அப்படிங்கிறதுனால அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம். இப்ப இருக்கிற வேலையில இருங்க. உங்களுடைய சூழல் எப்ப மாறலாம் அப்படின்னா, ஒரு நவம்பர் டிசம்பருக்கு மேல வேலை மாற்றம் செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளான கருத்து வேறுபாடு, உண்மையை சொல்லணும் அப்படின்னா, முன்னெல்லாம் என்னுடைய மனைவி நான் எது சொன்னாலும் கேட்பாங்க, என் கணவர் எது சொன்னாலும் கேட்பாரு. இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. கடந்த 2-3 வருஷமா ரொம்ப ஒரு மாற்றமா பாக்குறேங்க. அவருடைய எனக்கு நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடு எல்லாம் வித்தியாசப்படுதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் கூட சொல்லலாம். இப்பேற்பட்ட சூழல்ல உங்களுக்குள்ள அந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமா மாறக்கூடிய காலம் கூட இந்த காலம் சொல்லலாம். அதனால ஒரு நாள் மனம் விட்டு பேசலாம், அல்லது 2 பேர் தொலைதூர ஏதாவது ஒரு கோயில் பயணம், வெளியூர் பயணங்கள் செஞ்சு வரலாம். இதை நீங்க 2 பேரும் இந்த 4 மாசத்துக்குள்ள ஒரு பிளான் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. தனிமையா போறதுக்கான முயற்சி எடுங்க. ஹஸ்பண்ட் தனியா போறதுக்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பேருக்கு முயற்சி பண்றவங்க, திருமணத்துக்கான முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு சில தடுமாற்றங்களும் அலைச்சல்களும் இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு பின்பலமா பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த அலைச்சலுக்கு பிறகு நன்மையில் ஏற்படக்கூடிய அதிக பாசிபிள் உண்டுங்க. அப்ப மாப்பிள்ளை பாக்குறவங்க, பொண்ணு பாக்குறவங்க கண்டிப்பா டீப்பா பாருங்க. அதாவது குழந்தை பேருக்கு முயற்சி பண்றவங்க மருத்துவரை நாடி உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத தேர்ந்துட்டு அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி சுப செலவுகள் நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெரிய அளவுக்கு அகலக்கால் வைக்காம தேவையிருந்து நீங்க பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க என்னதான் நல்லது நினைச்சு பேசினாலும், நல்லது நினைச்சு சொன்னாலும் அவங்க கேட்கறவங்க பாக்குறவங்க உங்களுக்கு ஆப்போசிட் பண்ணி எதிராளிகள் அதிகமா சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படிங்கிறது இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த காலகட்டம் பயணிச்சிருங்க. வீண் கோபங்களை தவிர்த்துருங்க. தேவையில்லாத இடங்களை பேச்சுகளை கம்மி பண்ணிக்கங்க. கண்டிப்பா இந்த வக்ர காலம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காம ஓரளவுக்கு பாசிட்டிவாவே உங்களுக்கு கொண்டு போகக்கூடிய காலமா தான் இருக்க போது. தைரியமா இருங்க, நல்ல விஷயங்கள் நடக்க.
இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி டீட்டெயிலா நீங்க பாத்தீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல்ல கொடுக்குமா அப்படின்னா, ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும், அழிவும் சிலருக்கு இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் இந்த சனி வக்ர பயிற்சி. அதனால பெரிய குழப்பங்கள் ஆயிக்க வேண்டாம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதகங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி, உங்களுடைய யோக பலன் எந்த அளவுக்கு இருக்கு, வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், எனக்கு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதகங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு, அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அதனால இதை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பாக்குறது. ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசன்னங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு, பேர் பிரசனம் இருக்கு, தேவ பிரசனம் இருக்கு, ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரசனங்கள்ல நிறைய இருக்கு. அதன் அடிப்படையிலும் கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம். நீங்க உங்க சுய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதகம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இல்லைங்க நான் நேர்ல வரலாம்னு இருக்கேன், எங்க வரணுங்க அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்துல நம்முடைய ஆபீஸ் இருக்கு. நேர்ல வரனாலும் வாங்க. கண்டிப்பா உங்க சுய ஜாதகம் டீட்டெயிலா பார்த்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யலாங்க தெளிவா நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆக இது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன். நன்றி.